இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெண்ணிலா, ஏங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? நாங்க இல்லாதப்பட்டவங்க தான். அதுக்காக திருடி பொழைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்ல. என்ன சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாம நீங்க எப்படிங்க எங்களை பார்த்து அப்படி கேட்கலாம்? உங்க நகை காணோம்னா நேரா எங்களாண்ட தான் வந்து கேப்பீங்களா? ஏன் உங்க வீட்ல யாரும் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்களா? இங்க எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டு கடைசியா தான் சம்பந்தி அங்க இருக்கான்னு பார்க்க சொன்னேன். சந்தேகத்தோட சொல்லல, தெரியாம ஒருவேளை வந்திருக்குமோன்னு தான் கேட்டேன். அது எப்படிங்க தெரியாம வரும்? நீங்க பிளான் பண்ணீங்கன்னு தான் எங்களை கேக்குறீங்க. எங்க வீட்ல சம்பந்தம் பண்ண பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பழி போடாதீங்க. நான் அங்க இருக்கான்னு தான் பார்க்க சொன்னேன், இல்லன்னா விட்டுருங்க. நல்லா இருக்குது. நீங்க எங்களை சந்தேகப்பட்டு கேப்பீங்க, நாங்க எதுவும் பேசக்கூடாதா? இந்த பாருங்க, நாங்க வேணா வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கும் மானம் மறுவதி எல்லாம் இருக்குதுங்க. புரியுதா? சாரி சம்பந்தி, நான் தப்பான இடத்துல கேட்கல. ஒருவேளை உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. கேக்குறதெல்லாம் கேட்டுக்கின்னு கடைசியில சாரி பூரினுங்க. வேங்க மங்கா, டாடி, ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி வார்த்தையை கூட்டிட்டு இருக்க? மாமா, எது மாமா சின்ன விஷயம்? இன்னைக்கு நகைய காணோன்னு கேட்பாங்க, நாளைக்கு பணத்தை காணோன்னு கேட்பாங்களா? இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருக்கணுமா? அவங்களெல்லாம் இப்படிதான் அப்பப்ப தட்டி வைக்கணும். நான் எப்பங்க உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? நீ வாங்கடா, ஆனா உன் பொண்டாட்டி உன் பேரை சொல்லி வாங்கியிருக்காடா. உன்கிட்ட கேட்டா தெரியாதுன்னு சொல்ற. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்துக்கிட்டு ஏமாத்த பாக்குறீங்களா? ஒழுங்கா பணத்தை எடுத்து வச்சிரு. என்கிட்ட உண்மையிலே பணம் இல்லைங்க, என்ன நம்புங்க. இது பணம் இல்லையா? அப்புறம் எதுக்குடா கடன் வாங்குனீங்க? ஏய், நீ என்னமோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பையன். நீ சொன்னா எத்தனை லட்சம் வேணா பணம் வரும்னு உன் பொண்டாட்டி சொன்னா? மரியாதை உங்க வீட்டுக்கு போன போட்டு பணத்தை இப்பயே எடுத்துட சொல்ற. முடியாதுங்க. உங்ககிட்ட என்னங்க பேச்சு? அடிக்கிற அடியில தான பணம் வரும். சார் விடுங்க, விடுங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். எதுக்கு சார் இவரை அடிக்கிறீங்க? ஏமா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துனா அடிக்காம கொஞ்சம் வாங்கல சார். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல சார். உங்க காசை கண்டிப்பா ஏமாத்த மாட்டாரு. இவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அசல் 5 லட்சம் ரூபாய், வட்டியோட சேர்த்து 7 லட்சம் தரணும். ஓகே சார், உங்க பணம் இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு வந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு. நீ யாருமா? உன்னை எப்படி நாங்க நம்புறது? இவர் என்னோட மாமா தான் சார். கண்டிப்பா உங்க காசு வந்துரும். என்ன நம்புங்க சார். என் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. சரி, இவங்க நம்பர் நோட் பண்ணிக்கோ. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, உன்னை நாங்க நம்புறோம். 2 நாள்ல பணம் வரல, அப்புறம் இவனை என்ன பண்ணும்னு எங்களுக்கே தெரியாது. உன் நம்பர் சொல்லுமா? சொன்னபடி பணம் வரணும், இல்லன்னா அவ்வளவுதான். வாங்கடா. அத்தை, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கௌதம் மாமா மேல உங்களுக்கு கோவம் இன்னும் போலையா? ஆரம்பத்துல அவன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சுமா. வீட்டோட மூத்த பிள்ளையா இருந்து இப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டானேன்னு. ஆனா எல்லாம் எப்போ அந்த பூஜா பணத்துக்காக செஞ்ச சதின்னு தெரிஞ்சிச்சோ அப்போல இருந்து என் பிள்ளைய நினைச்சு நான் அழாத நாளே இல்லம்மா. கோவத்துல அவனை ஒதுக்கி வச்சாலும் அவன் சாப்பிட்டானா நல்லா இருக்கானான்னு நினைக்காத நாளே இல்ல. அவன் இல்லாம ஒரு நடப்பணமா தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேம்மா.
என் புள்ள என்ன தேடி வருவான்னு எத்தனை நாள் நான் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? அவனு வந்தான். முதல்ல பணம் வேணும்னு பொண்டாட்டியோட வந்தான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வந்தான். நான் கோவத்துல எழுந்து போயிட்டேன். நான் போயிட்டா அவனை எழுந்து போயிடுவானா? ஏன் என்கிட்ட வந்து பேசுனா என்ன? அவன் பேசினா நான் என்ன பேச மாட்டேன்னு சொல்றேன். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா. உன்னை உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனம்மா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா. அழாதடா கண்ணா. சித்தி, சாரி சித்தி, சாரி. பரவாயில்ல கண்ணா. வெண்ணிலா, மாமா ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. உங்களுக்கு காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். மாமா இனிமே நீங்க இந்த வீட்ல இருந்து ஒதுங்கி இருக்க கூடாது. மறுபடியும் இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் மாமா. ஒரு பொண்ணு நினைச்சா குடும்பத்தை செழிப்பாக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். பூஜா கௌதம யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி மருமகளானதே இந்த குடும்பத்தை உடைக்கதான். ஆனா நீ அப்படி இல்லம்மா. மருமகளா அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடைஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்த்திருக்க. இது ஒரு அழகான குருவி கூடு. இந்த கூட்டுக்குள்ள நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும்.